ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா திரும்பி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் எனக்கு நேத்தாம் தெரியல, ஒரு வீடியோ போட்டேன், டீச்சிங் வீடியோ. ஸோ அது அந்தளவுக்கு டெக்னிக்கலி அவ்வளோ சூப்பராக இல்லைங்கிறது எனக்கு தெரியும். பட் நம்ம டெக்னிக்கலி டீச்சிங் சைடு இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு பக்கம் போட்டோம். பட் இந்த சேனலில் மறுபடியும் நம்ம வீடியோஸ் போட போகிறோம். ஸோ நமக்கு இந்த என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கிஷோர் இன்ஃபோவில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ அப்படிங்கிற ஒரு ரொம்ப மாதமாகவே போடலன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 மாதமாக என்னமோ தெரியல, எனக்கு சரியாக தெரியல. நான் போடல. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இது மாதிரி எப்போன்னு தெரியல. நான் கடைசியாக எப்போ போட்டேன்னு ஞாபகம் இல்லை. ஸோ என்ன அப்படிங்கிறது கேட்டிங்க அப்படின்னா, திரும்பவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த தடவை நம்ம பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருப்போம். ஸோ நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடல அப்படின்னா, மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம போட்ட வீடியோஸ் என்னுடைய கண்டென்ட் பயங்கரமாக ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் மேபி கண்டென்ட்டோட பஞ்சம் அப்படிங்கிறது எனக்கு நிறையவே இருந்துச்சு. அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ போட்ட கண்டென்ட்டையே போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வியூவர்ஸ் புதுசாக தான் வராங்க. ஸோ அது நமக்கு நல்லா தெரியும். நியூ வியூவர்ஸ் தான் நிறைய பேர். இப்போ இன்றைக்கி பார்த்தவங்களே நாளைக்கு பார்க்குறவங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நியூ வியூவர்ஸ் தான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகம். ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, நிறையா பேர் தேடி பார்க்கறதுனால வராங்க. அவங்களுக்கு கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட நமக்கு போட்டதையே போட்டுருக்க மாதிரி இருந்ததுனால ஸோ நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிப்பாட்டி வச்சோம். ஸோ இப்போ திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எஸ்பிஐ எக்ஸாம் வருது இல்லையா, எஸ்பிஐ கிளார்க் எக்ஸாம் வருது. ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிப்பீட்டடாக உங்களுக்கு டெஃபினட்டாக வீடியோஸ் வரும். ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது காலம்தான் தீர்மானிக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேசிக் லெவல் கொஷின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கோம். வழக்கம் போல் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்கும். ரைட்டா? இப்போ எஸ்பிஐ கிளார்க் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி, அப்புறம் அந்த கோச்சிங் சென்டர்ஸ், இதை பற்றிலாம் வரிசையாக நான் போட்டுகிட்டே இருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி சைடு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கோம். புதுசாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா டீச்சிங் அப்படிங்கிறதே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு மெயினாக டீச்சிங்கில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே டீச்சிங் சைடு தான் இருக்குது. கிளாஸஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இருக்குது. ஸோ அதில் ஸ்டூடெண்ட் சைடு நமக்கு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையா கிடச்சிது அப்படின்னா நம்ம நிறையாவே அதை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் தவறாமல் போடுங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதில் எனக்கு ஒரு 10 பேர் இருந்தால் கூட நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக நான் வீடியோஸ் போடுவேன். பட் குறைஞ்சது ஒரு 10 பேராவது இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் தாண்டி வழக்கம் போல் நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் 300+ மெம்பர்ஸ் ஏற்கனவே இருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஹெல்த்தி ஸ்டடி டிஸ்கஷன், ஒரு ஃபோரமாக, ஒரு குரூப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலராக வரும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் போடாமல் இருந்தோம். ஸோ அதுக்கெல்லாம் ஈடு கட்டுற மாதிரி நம்ம வீடியோஸ் போட்டுருவோம்னு நினைக்கிறேன், வச்சுக்கோங்களேன். ஸோ மெயினாக விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் 700+ வீடியோ போட்டு வெறும் வீடியோஸ் போட்டு வெறும் 1800 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருந்தாலும், இவங்க நம்மள்ட்ட இவ்வளோ நாளாக வீடியோஸ் போடாமல் இருந்த போதும் நம்மள்ட்ட பெருசாக யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுலாம் பெருசாக யாரும் போக கிடையாது. ஸோ அதனால் தொடர்ச்சியாக நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஸோ அடுத்தது வீடியோஸில் பார்ப்போம். பை. கீழே அந்த டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கொஷின்ஸ் எதாவது இருந்தாலும் நம்ம கேட்டு, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, வேறு கொஷின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ பை.